இந்த இயர் ஐபிஎல் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ இன்ஜுரி கன்சர்ன் வந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மீதி இருக்க எல்லா பிளேயர்ஸும் இன்ஜுரிஸால ரூல்ட் அவுட் ஆகிறாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மேட்ச் முடிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு மேட்சும் ஸ்டார்ட் பண்ணல. எல்லா டீமும் அவங்களோட பிராக்டிஸ் செஷனை தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேயராக இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன் பிளேயர் நுவான் துசாரா, அவர் வந்து சில என்ஓசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும்னு வேற சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கன் போர்டுக்கு. இந்த மாதிரி எல்லாருமே இன்ஜுரி சொல்லி ஓடி ஒளியும் போது ஒரு மனுஷன் கையில 8 தையலை வச்சுட்டு தான் டீம் ஜெயிக்கணும்ன்ற காரணத்துக்காக இறங்கி அடிச்சிருப்பா. அப்படி இறங்கி அடிச்சுட்டு சொல்லியிருப்பாரு, இந்த எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா டாக்டர் கிட்ட போனாதான் தெரியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு, அவர் என்சிஏல இருந்ததே கிடையாது, அவர் நிறைய நேரம் இந்தியன் டீம்ல தான் இருந்திருக்காரு, இன்ஜுரி ஆகி அவர் உள்ள போனதே கிடையாது. அவரோட சவால்களை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு டீமுக்காக எப்போ வேணுமோ அப்போ நின்று பேசியிருக்காரு. பாத்தீங்களா, அதுதாங்க என் தலைவன், பியூர் டிசிப்ளின். பிஜேபியோட எக்ஸ் தலைவர் அண்ணாமலையே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, விராட் கோலி ஏன் இந்த அளவுக்கு நல்ல பிளேயரா இருக்காருன்னா கிட்ட இருக்கிற அந்த டிசிப்ளின் தான், வேற எதுவுமே கிடையாது. வேர்ல்டுல எவ்வளவு பிளேயர் இருந்தாலும் ஒரு சின்ன காயம்னாலே ஓடி ஒளிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா என் தலைவன் அந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு பெரிய காயம் இருந்தாலும் கடைசி மூச்சு வரை நான் டீமுக்காக நின்று அடிப்பேன்டா, அது பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல என் நாட்டுக்காக இருக்கட்டும், தோல்ல சுமந்துன்னு போயிருக்கான். ஸோ இந்த இன்ஜுரி கன்சர்னை நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு இன்ஜுரி இருந்தாலும் என் தலைவன் வந்து களத்துல எப்பவுமே சம்பவம் பண்ணியிருக்கான். இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.